राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 18 நாட்களில் பகவத்கீதை கிளாஸ்க்கு இன்னைக்கு 17வது நாட்கள் வந்திருக்கிற அனைத்து பக்த கோடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ ராதா கிருஷ்ணா கோவிந்தா இஸ்கான் மேங்களூர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரத்தா த்ரய விபாக யோகா விஸ்வாசத்தின் பிரிவுகள் அப்படின்ற 17வது அத்தியாயத்தை பார்க்க போகின்றோம். முருகன் பிரபுஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माता जी. हरे कृष्णा प्रभुजी. தியான ஸ்லோகம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றீங்களா? முருகன் பிரபுஜி இருக்கீங்களா? ஓம் நமோ. பிரணதி பண்ணுங்க. இல்லனா பிரணதி. ஜானகிராமன் பிரபுஜி இருக்காங்களா? பிரணதி இருக்க மாட்டாஜி. படிட்டீங்களா? படிங்க படிங்க. ஒரு செகண்ட். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞான திமிராஞ்சஸ்ய ஞானாஞ்சஸ்ய சக்ஷர் உன்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஆதிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதாமாகிம் ததாதி ஸ்வய பதாந்திகம் வந்தே அகம் ஸ்ரீ குரு ஸ்ரீ யுத பதகமலம் ஸ்ரீ குரும் வைஷ்ணவம் ஸ்ரீரூபம் சாக்கியராஜாதம் சக கண ரகுநாதம் ரகுநாமிதம் தம் ஜீவம் சாத்விதம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ணா ஆதான் சகதம் கன்னடித்து ಮಾಡಿಸ್ತಾನೆ. ಹರೇ ಕೃಷ್ಣ. ಹೇ ಕೃಷ್ಣ ಕರ್ಣ ಸಿಂಧು ದೀನ ಬಂಧು ಜಗತ್ಪದೇ ಗೋಪೇಶ ಗೋಪಿಕಾಕಾಂತ ರಾಧಾಕಾಂತ ನಮೋಸ್ತುತೆ. ಸಪ್ತಕಾಂತ ಗೌರಾಂಗಿ ರಾಧೆ ವನೇಶ್ವರಿ ಯಶೋಧಾನಿ ಸುಧೋದೇವಿ ಪಾಂಚಕಲ್ಪತರುಭ್ಯ ಕೃಪಾ ಸಿಂಧು அதிகானாம் பாவனையோ வைஷ்ணவியோ நமோ நமः. நமோ நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிரம்மண இதாய ஜகத் இதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. நமோ மகாவதந்தாய வதாந்தாய கிருஷ்ண பிரேம பிரதாதே கிருஷ்ண கிருஷ்ண சைதன்ய நாமினே கௌரத்வேஷ நமः. குருவே கௌர சந்திராய ராதிகாய தாலயே கிருஷ்ண கிருஷ்ண பக்தாய தத்தாய நமோ நமः. நமஹோம் விஷ்ணு பாதாய பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமத் பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவி கௌரவாணி பிரசாரணியே நிர்வசேஷ ஜீனவாதி பாசத்திய தேச ஆயனே. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீ வாசாதி கௌரபக்த இருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபுஜி ஸ்கிரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஹரே கிருஷ்ணா. தெரியுது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சோ இன்னைக்கு நம்ம 17வது அத்தியாயத்துல இருக்கோம். இந்த அத்தியாயத்துல மொத்தம் 28 ஸ்லோகங்கள் இருக்கு. சோ இந்த 17வது அத்தியாயத்துல அர்ஜுனர் அந்த அன்ஆத்தரைஸ்டு வர்ஷிப் அப்படின்னாக்கா ஒரு அங்கீகரிக்கப்படாத வர்ஷிப் வழிமுறைகள் தெய்வ வழிபாடுகளோட நிலைமை என்ன, ஏன் அப்படி பண்றாங்க அப்படின்றத கேக்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர் 3 விதமான குணங்கள் நமக்கு இருக்கு, அதை பொறுத்து நம்மளுடைய வழிபாடுகளும் தெய்வ வழிபாடுகளும் இருக்கும்ன்றத அவர் சொல்றார். 3 குணங்களுடையவர்களுடைய உணவு வழக்கங்கள் எப்படி இருக்கும், அவர்கள் எந்த மாதிரியான தியாகங்களை செய்வார்கள், அந்த தவங்கள் 3 விதமான தவங்கள் என்ன அப்படின்றதையும் நமக்கு கிருஷ்ணர் இன்னைக்கு சொல்ல போறார். அது மட்டும் இல்லாம கிரகஸ்தர்களுக்கு பாத்தீங்கன்னா
தானம், தவம் அண்ட் யக்ஞம், இந்த 3 விஷயங்களும் கண்டிப்பாக செய்ய வேண்டியது. சோ அதை பத்தி இன்னைக்கு வந்து பகவான் கிருஷ்ணன் நமக்கு சொல்ல போறார். ஓம் தத் சத், அந்த 3 வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன அப்படின்றத வந்து 23ல இருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்ல போகின்றார். ஹரே கிருஷ்ணா. பிரணத்தி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் சொல்றீங்களா பிரபுஜி? மாதாஜி யார் இருக்கீங்க? முருகன் பிரபுஜி இருக்கீங்களா? இல்ல பிரணத்தி யாருக்காவது தெரியும்னாலும் சொல்லுங்க. நான் அந்த ஸ்லைடு ஆட் பண்ணல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி பிரணீதி பார்த்துதான் படிக்க தெரியும் மாதாஜி, பார்க்காம தெரியாது. ஓகே ஓகேங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே. படிங்க மாதாஜி. மாதாஜி I can also read. நானும் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. ஓகே படிங்க. முதல் ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமஹ. அத சப்ததசோ த்யாயஹ. ஸ்ரத்தாத்ரய விபாக யோகா. அர்ஜுன உவாச்ச ये शास्त्रविधिम् उद्दृश्य यजन्ते श्रद्धान्वितः तेषां निष्ठा का कृष्ण तत्त्वं ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல அர்ஜுனன் வினவினான், கிருஷ்ணரே, சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தங்களது கற்பனைக்கு ஏற்ப வழிபடுபவர்களின் நிலை என்ன? அவர்கள் இருப்பது சத்வகுணத்திலா, ரஜோகுணத்திலா அல்லது தமோ குணத்திலா? ஏன்னா இந்த கர்மயோகத்துல வந்து கடைசியாக இருக்கின்ற 6 அத்தியாயத்துல வந்து பகவான் கிருஷ்ணன் நமக்கு வந்து முக்குணங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அந்த முக்குணங்களுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்மளுடைய ஆன்மீக உயர்வும் தாழ்வும் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். சோ இங்க அவர் கேட்கிற சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றாமல் தனக்கு தோன்றிய மாதிரி வழிபாடுகள் செய்கின்றார்களே, அவர்கள் இருப்பது எந்த குணத்தில்? சத்வகுணமா, ரஜகுணமா, தமோகுணமா என்று கேட்கின்றார். அதற்கு கிருஷ்ணர் பதில் சொல்கின்றார். 2வது ஸ்லோகம் 3வது ஸ்லோகம் மாதாஜி. மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸ்ரீ பகவான் உவாச்ச த்ரிவிதா பவதி தேகினாம் யாராவது ஒருத்தர் படிங்க மாதாஜி. சாத்வீகி ரஜசி சைவ தாமசி சேதி தாம் ஸ்ருணு. சத்வானுரூப சர்வஸ்ய ஸ்ரத்தா பவதி பாரத. ஸ்ரத்தா மயோயம் புருஷா யோ யத் ஸ்ரத்தஸ ஏவ ஸஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ இங்க கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், உடல் பெற்ற ஆத்மாவின் சுபாவத்திற்கு ஏற்ப அவனது நம்பிக்கை சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று 3 வகையாக பிரிக்கப்படலாம். அவற்றை பற்றி இனி கேட்பாயாக அப்படின்னு சொல்றார். சோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம பகவான் கிட்ட இருந்து வரும்போது தூய்மையானதுலதான் வரும். நம்மளுடைய பற்றுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய குணங்கள் வந்து அமைகின்றது அப்படின்றத பார்க்கலாம். சோ நம்மளுடைய சுபாவத்திற்கு ஏற்றாற் போல நம்மளுடைய வழிபாடுகள் அமைகின்றது. அதற்கேற்றார் மாதிரி நமது நம்பிக்கை இருக்கின்றது. அது போல நமது வழிபாடுகள் வருகின்றன. பரதனின் மைந்தனே, பல்வேறு இயற்கை குணங்களுக்கு கீழான இருப்பிற்கு ஏற்ப ஒருவன் குறிப்பிட்ட நம்பிக்கையை விருத்தி செய்கின்றான். உயிர்வாழி அவனுடைய குணங்களுக்கு ஏற்பவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை உடையவனாக கூறப்படுகின்றான். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் வந்து எப்பொழுதும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு உண்டான வழிபாடுகளை செய்வார்கள். அவங்களுக்கு வந்து சாஸ்திரங்கள் படித்து அதுல எது சரியோ எது கரெக்டானதோ அதை பின்பற்றுவார்கள். ரஜகுணத்தில் இருப்பவர்கள் வந்து நமக்கு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், நம்ம வந்து கர்மிகள் வந்து நமக்கு இத்தனை % பெனிஃபிட் கிடைச்சதுன்னா அதுல வந்து பகவானுக்கு இத்தனை கொடுப்போன்ற ஒரு நம்பிக்கையில அவங்க பண்றாங்க இல்லையா? சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அவர்களுடைய குணங்களுக்கு ஏற்ப குறிப்பிட்ட நம்பிக்கையை உடையவர்களாக இருந்து அதற்கு ஏற்றாற் போல் அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அடையும் அப்படின்றத பார்க்கலாம். 4வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சாத்விகா தேவா யக்ஷ ராசம்சி ராஜசா பிரேதான் பூத கணாம்ச சானே யஜந்தே தாமச ஜனஹா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சத்துவகுணத்தில் இருக்கும் மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். ஏன்னா சாந்தமான இது இல்லையா, அமைதியான குணத்தை உடையவர்கள்.
ரஜோகுணத்தில் இருப்பவர்கள் அசுரர்களை வழிபடுகின்றனர். இந்த இது முடிச்சுட்டுன்னா அடுத்து என்னன்னு போய்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் வந்து அசுரர்களை வழிபடுகின்றனர். தமோகுணத்தில் இருப்பவர்களோ பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். அறியாமை குணத்தில் இருக்கிறார்கள். நம்மளுடைய தன்னுணர்வு, அந்த ஆத்ம உணர்வு இல்லாததுனால அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கின்றது, மயக்கத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேய்களையும் பூதகணங்களையும் வழிபடுகின்றனர். அந்தந்த வழிபாட்டிற்கு ஏற்ற மாதிரி அவர்களுடைய அடுத்த பிறவி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 5-6 ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. 5-6. கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆசஸ்திர விஹிதம் கோரம் தப்யந்தே யே தபோ ஜனஹ தம்ப அஹங்கார சம்யுக்தஹ காமராக பலான்விதஹ ஹர்ஷந்த சரீரஸ்தம் பூதகிராமம் அச்சேதசஹ மாம் சைவான் சரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சோ நம்ம பார்த்திருக்கோம், துருவ மகாராஜர் செய்த தவம் வந்து பாத்தீங்கன்னா அது சத்துவகுணத்திற்கு உண்டானது. பகவான் கிருஷ்ணரை வந்து அவங்க வந்து நினைத்து அவர் வந்து வழிபட்டார் அப்படின்றத பார்க்கணும். அதே ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன் அவர்களுடையது பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பலன் நோக்குல அவர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க. பகாசுரன், ராவணன் இவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பல நோக்கு காரியத்தில் இருந்தார்கள், தமகோணத்தில் உள்ளவர்கள். சோ காமம் மற்றும் பற்றுதலின் பலவந்தத்தால் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையுடனும் அகங்காரத்துடனும் செய்பவர்கள் உடலின் ஜட மூலக்கூறுகளை துன்புறுத்துவது மட்டுமின்றி உள்ளே உறைந்துள்ள பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றனர். அத்தகு முட்டாள்கள் அசுரர்களாக அறியப்படுகின்றனர். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த நம்ம எல்லாம் வந்து ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல் 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்தூல உடல் நம்ம என்ன பார்க்கின்றோமோ அது ஸ்தூல உடல் 24 மூலக்கூறுகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. சூக்ஷ்ம உடல் கண்ணுக்கு தெரியாதது, அதை வந்து 3 லேயர் கவர் பண்ணிருக்கு. ஆத்மாதான் உள்ளார இருக்கிற சூக்ஷ்ம உடல்ல, அதை 3 லேயர் கவர் பண்ணிருக்கு. மனம், புத்தி, பொய், அகங்காரம்ன்ற இந்த 3 லேயர். சோ இந்த ஸ்தூல உடல் ஒவ்வொருத்தருடைய உடலுக்குள்ளும் ஆத்மா, பரமாத்மா இருக்காங்க நம்ம பார்த்திருக்கோம். சோ அந்த இந்த உடலை வந்து நமக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லையா? ஏன்னா நம்ம இந்த உடலை கஷ்டப்படுத்தும் போது உள்ளிருக்கின்ற பரமாத்மாவும் கஷ்டப்படுகின்றார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிக்ல எல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து சாத்தியமா? ஆனா இவங்க எல்லாம் வந்து எதற்காக இந்த இது எதற்காக பண்ணணும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உடம்பை வருத்தி எதற்காக பண்ணணும்? ஒரு அகங்காரம், என்னால் இது சாதிக்க முடியும் அப்படின்ற அகங்காரம். ஆனா இத்தனை தவங்கள் செய்து பெரிய பராக்கிரமசாலியாக மாறி அவர்கள் வந்து கடைசியில் என்ன அடைந்தார்கள் இல்லையா? அவர்களுக்கு வந்து ஒரு தாழ்மையான மரணமே வந்தது. இவ்வளோ ஒரு ராவணன் வந்து 10 தலை கொண்டவர், கைலாசத்துல பகவானுக்கு வந்து அவரோட இசை மூலமாக மயங்க வைத்தார் அப்படின்றதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா இவ்வளவு இது பண்ணி என்ன ஆச்சு? அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராமர் மூலமாக அவர்களுக்கு வந்து வதம் அமைக்கப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். எத்தனை தவம் செய்த பகாசுரன் பாத்தீங்கன்னா பகவானுடைய சிவபெருமான் கிட்ட வந்து வரம் வாங்கி இருப்பார். நம்ம வந்து எனக்கு மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னா பகவான் சிவபெருமானும் சரி, பிரம்மாவும் சரி, அவங்க சொல்லுவாங்க அதுக்கு நமக்கே வந்து ரைட்ஸ் இல்லப்பா, எனக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்க முடியும், இந்த உடலும் போகும், அதை கொடுக்க எனக்கே வந்து இது கிடையாதுன்னு போது அப்ப அவங்க வந்து கேக்குறாங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து என்னுடைய அந்த மரணம் வந்து வேற எதாலுமே நடக்கவே முடியாது. அந்த மாதிரி அவர் யோசிச்சு கேட்பாரு. ஹிரண்யகசிபு பிரம்மா கிட்ட கேட்பாரு, எனக்கு வந்து மரணம் வந்து நிகழக்கூடாதுன்னு போது பிரம்மா சொல்வார், அதுக்கு எனக்கே ஆத்தரிட்டி இல்ல அப்படின்னு போது அப்ப சொல்றாரு. அப்ப என்னன்னாலும் படைக்கப்படுறது எல்லாமே பிரம்மா கிட்ட தான் படைக்கப்படணும் இல்லையா? சோ அவர் கேட்கிறாரு, அப்ப உங்களால படைக்காத எந்த ஜீவனாலும் உங்களால படைக்கப்பட்ட எந்த ஜீவனாலும் எனக்கு மரணம் நேரக்கூடாது, மனிதர்களால எனக்கு மரணம் நேரக்கூடாது, விலங்குகளால நேரக்கூடாது. ஒரு தினத்தை எடுத்தனா காலையில சாயந்தரம் இருக்கும். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா காலையில நைட்டு, சோ காலையிலும் இருக்கக்கூடாது, நைட்டும் இருக்கக்கூடாது. சரி, அதை மீறி வேற என்ன ஆயுதங்கள், எந்த ஆயுதத்தாலையும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது, வீட்டுக்கு உள்ளாரையும் நிகழக்கூடாது, வெளியிலையும் எத்தனை யோசிச்சு அவர் வந்து ஹிரண்யகசிபு வந்து அவ்வளவு ஒரு தவத்துக்காக அந்த வரத்தை கேட்பார்.
ஆனா பகவான் வந்து நம்மளை விட பயங்கர பராக்கிரமசாலி, அவர் நம்மளை விட பயங்கர புத்திசாலி இல்லையா? சோ அதற்காகவே வந்து பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பக்தனோட வார்த்தையும் பொய்யாக கூடாது, அதே சமயத்துல இன்னொரு பக்தனையும் காப்பாற்றணும், இவனுக்கும் நம்ம மோட்சம் கொடுக்கணும். அதனால அவர் வந்து பாத்தீங்கன்னா நரசிம்ம அவதாரம் எடுத்தாரு அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன ஹிரண்யகசிபு கேட்டாரோ அதெல்லாம் அவர் வந்து பண்ணார். மனுஷங்களாலையும் மரணம் நிகழல, விலங்குகளாலையும் மரணம் நிகழல, ரெண்டும் கலந்த ஒரு ரூபத்துல வந்து பகவான் வந்தார். அந்த எந்த ஆயுதத்தையும் சங்கு சக்கரம் அதெல்லாம் யூஸ் பண்ணல, அவரோட நெகத்தையே நகம் வந்து பாத்தீங்கன்னா அதையே வந்து ஆயுதமா யூஸ் பண்ணார். காலையிலயும் நடக்கல, இரவிலும் நடக்கல, நல்ல மாலை நேரத்துல வீட்டுக்கு உள்ளாரையும் மரணம் நடக்கல, வெளியிலயும் மரணம் நடக்கல, வாசல் படியில வச்சு அவர் வந்து இது பண்ணார். அது போல நம்மளுடைய ஹிரண்யகசிபு வந்து பாத்தீங்கன்னா அவர் கேட்கிறார், வானத்திலையும் எனக்கு மரணம் நிகழக்கூடாது, பூமியிலும், அதை ரெண்டத்தை விட்டா வேற என்ன இருக்கு இல்லையா? சோ அவ்வளவு யோசிச்சு அவர் கேட்பாரு. அத்தனை யோசிச்சுக்கும் மேல வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்து அவர் வந்து இது பண்ணாருன்னு பாக்கலாம். அவரோட மடியில வச்சுதான் அவருடைய மரணம் நடந்ததுன்ட்டு. சோ அதுதான் காமம் மற்றும் பற்றுதலோட பலவந்தத்தால நம்ம சாஸ்திரங்களை சொல்லப்படாத கடுமையான தவங்களை தற்பெருமையோட நான் பண்றேன் எனக்கு அப்படின்ற அந்த அகங்காரத்தோட செய்வர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த உடம்ப வந்து கஷ்டப்படுத்துறது மட்டும் இல்லாம அதற்குள்ளார இருக்கின்ற பரமாத்மாவையும் துன்புறுத்துகின்றார்கள். அத்தகு முட்டாள்கள் அசுரர்கள் என்றே அறியப்படுகின்றார்கள்ன்றத வந்து பகவான் கிருஷ்ணர் இங்க சொல்றார். 8வது ஸ்லோகம் மாதாஜி, பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆயி சத்வ பலாரோக்ய சுக பிரீதி விவர்த்தனஹ ரஸ்ய நிகிதா ஸ்திர ஹிருதயா ஆஹாரா சாத்விக பிரியாஹ. ஹரே கிருஷ்ண. இப்ப வந்து அவர் சொல்வார் எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதனால என்ன மாதிரியான குணங்கள் வந்து உயர்வு பெறும் அப்படின்றத சொல்வார். ஆயுளை நீடித்து வாழ்வை தூய்மைப்படுத்தி பலம், ஆரோக்கியம், சுகம் மற்றும் திருப்தியை கொடுக்கும் உணவுகள் சத்துவகுணத்தில் இருப்போருக்கு பிரியமானவை. அந்த உணவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசமுள்ள ஜூசியா இருக்கும், கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்தும் மிக்கவையாக, தயிர் பால்ல செய்த பொருட்களாகும், இதயத்திற்கு இதமளிப்பவையாக உள்ளன. நமக்கு வந்து ரொம்ப காரம் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நல்ல ஜூசியா இருக்கும் அந்த ஃபுட். எல்லா வகையான இதையும் நம்ம வந்து சாந்தமான உணவுகளை வந்து சாப்பிடுவோம் அப்படின்றத பார்க்கணும். 9, 10 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண மாதாஜி. வாசே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. லவனாத் யுஷ்ண தீஷ்ண ரூச விதாஹினஹ ஆஹார ராஜஸ்யேஷ்ட துக்க சோகாமய பிரதஹ யாதயாமம் கதரசம் பூதிபர்ஷிதம் சயத் உச்சிஷ்டம் அபிசாமேத்யம் போஜனம் தாமசப்ரியம். ஹரே கிருஷ்ணா. போன ஸ்லைட்ல நம்ம பார்த்தோம் சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் எந்த மாதிரியான உணவு சாப்பிடுவாங்க, இல்ல அப்படிப்பட்ட உணவு சாப்பிடும் போது நம்மளுடைய சத்துவ குணம் உயரும் அப்படின்றத பார்த்தோம். இப்ப இந்த ரஜகுணத்தில் இருப்பவர்களும் தமோ குணத்தில் இருப்பவர்களும் எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட சுத்தி இருக்கவங்களையே வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களால இந்நேரம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மிகவும் கசப்பான, மிகவும் புளிப்பான, உப்பு நிறைந்த, சூடான, காரமான, உலர்ந்த மற்றும் எரிகின்ற உணவுப் பொருட்கள் ரஜோகுணத்தில் இருப்பவர்களுக்கு விருப்பமானதாக இருக்கும். இத்தகைய உணவுகள் சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு துன்பமும் சோகமும் மற்றும் நோயே உண்டாகின்றன. இப்ப எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளினிக் இருக்கு. முன்னெல்லாம் இந்த ஏஆர்டி சென்டரோ இல்ல பிசிஓடியோ பிள்ளைங்களுக்கு இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் சொல்றோம், அது அதிகமா இருக்கு. ஆர்டிபிஷியல் ரீப்ரொடக்டிவிட்டி எங்க பார்த்தாலும் இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து அவ்வளவு மாறி இருக்கு. தூங்குற சமயத்துல வேலை செய்யறோம், வேலை செய்யற சமயத்துல தூங்குறோம், கேட்டா இதுதான் வந்து நாகரிகம்னு சொல்றோம். சோ இது எல்லாமே மாறி இருக்கு. we have to get back to our previous லைஃப் ஸ்டைல். ரொம்ப கசப்பான, புளிப்பா, உப்பு நிறைந்ததா இந்த மாதிரியான சாப்பாடு சாப்பிடுறவங்க வந்து ரஜோகுணத்தில் இருப்பவர்களாக காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எப்பொழுதும் துன்பம், சோகம் மற்றும் நோயே உண்டாகின்றன. அதே சமயத்துல தமோகுணத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட சாப்பாடு சாப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவையற்ற, பழைய, ஊசி போன, எச்சில் பட்ட
தீண்டத்தகாத பொருட்களை கொண்ட உணவுகள் வந்து தமோகுணத்தில் உள்ள மக்களால் விரும்பப்படுகின்றன அப்படின்றத பார்க்கலாம். யூஸ்வலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல 3 மணி நேரத்துக்கு உள்ளார சமைச்சு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்மளோட ஒர்க்கிங் பேட்டர்ன் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 3 மணி நேரத்துக்கு உள்ளார சாப்பிட முடியாது இல்லையா? அப்ப நம்ம வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அந்த துளசி இலையோட நம்ம வந்து அந்த பிரசாதத்தை ஏத்துக்கலாம். சில இதெல்லாம் நம்மளால வந்து நிறைய ஃபாலோ பண்ண முடியல. ஏன்னா நம்ம இருக்கிறது கலியுகம். இதுல நமக்கு என்ன முடியுமோ மேக்சிமம் அதை வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸோட நம்ம பண்ணணும். பாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை தான் நம்ம வந்து கொதிக்க வச்சு அப்படியே இது பண்ணணும்னு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், ஏற்கனவே பாஸ்டரைஸ்டு மில்க் அது ஆல்ரெடி பாயில் பண்ணி ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் பாயில் பண்ணி தான் நமக்கு வந்திருக்கு. சோ அப்ப நம்ம வந்து 2 தடவை அதை திருப்பி நம்ம வேற ஒரு 2 தடவை 3 தடவை சூடு பண்ணுவோம் இல்லையா? சில விஷயங்கள் வந்து நம்மளோட கட்டுக்கு இல்ல. ஆனா வந்து முடிந்த வரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 மணி நேரத்துக்கு உள்ளாரையே நம்ம சமைச்சு அதை சாப்பிடணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஜெயின்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சூரியன் உதயம் சூரியன் மறையறதுக்கு உள்ளாரே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஈவினிங் வந்து திருப்பி நம்ம சாப்பிடுற மாதிரி 10 o'clock 11 o'clock எல்லாம் சிலர் எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்படிலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. சூரியன் அஸ்தமனமாறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களோட சாப்பிடுறதெல்லாம் முடிஞ்சிடும். அவங்களோட இது பாத்தீங்கன்னா ஹெல்த்தும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்மளோட இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நைட் வந்து அட்லீஸ்ட் 16 hours வந்து நம்மளோட அந்த ஃபுட் டைஜஸ்ட் ஆகுறதுக்காக நம்ம வந்து ஃப்ரீயா விடணும் அப்படின்றத வந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளோட யூடியூப்லயே வந்து இஸ்கானோட இது பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஃபார் ஹெல்தி லைஃப்ன்ட்டு நம்ம அந்த யூடியூப் இருக்கும். அதுல நம்ம பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியலாம். 11வது ஸ்லோகம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெயினர் மதம் கூட அதே மாதிரி சாப்பிடுவாங்க. ஜெயினர் அதுதான் பிரபுஜி நான் சொல்றேன். ஜெயின்ல இருக்கவங்களதான் நான் சொல்றேன். அவங்க அதே மாதிரி இந்த இந்த புளிப்பு இதெல்லாம் வந்து நிறைய இது பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப அவங்களோட இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் சாப்பாடுலாம். அது போல நமக்கு அந்த அல்சர் உண்டாக்கக்கூடிய அந்த இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப சிம்பிளா அவங்க சாப்பிடுவாங்க. வெங்காயம் பூண்டு இருக்காது. நம்மளோட இதுலயுமே இஸ்கான் இதுலயுமே வெங்காயம் பூண்டு வந்து இல்ல. அவங்களும் வந்து அந்த மாதிரி அதெல்லாம் இருக்காது. அவங்க இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் போடுவாங்க. கத்திரிக்காய் இருக்காது. அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட நிறைய ஐட்டம் இருக்கும். ஜெயின் இதுல வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது போல சாயந்தரம் 5 மணிக்குள்ளார அவங்களோட இதெல்லாம் சாப்பிடறதெல்லாம் முடிச்சிருவாங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க அவங்களோடது. தீவிரமா ஃபாலோ பண்ணுவாங்க அவங்களோடது. அவங்க இட்லி எல்லாம் கூட சாப்பிட மாட்டாங்க மாதாஜி. இட்லி சாப்பிடறாங்க காலையில அரைச்சிட்டு தான் ஈவினிங் சாப்பிடுவாங்களோடிச்சு. ராத்திரி ஓவர் நைட் வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஆமா. அது நம்ம ஒரு தடவை இட்லி மாவு அரைச்சுன்னா ஒரு வாரத்துக்கு வச்சிருப்போம் இல்லையா? அவங்க ஆனா நம்ம என்ன பண்றது? நம்ம வேலைக்கு போறது, நம்மளோட இதெல்லாம் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்றோம். பட் ஸ்டில் சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா நம்மளோட கையில இல்லவே இல்ல. பால் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் இல்லையா? சில சமயம் நமக்கு வந்து அந்த பசும்பால் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். அதை நம்ம காலையில சாயந்தரம் வாங்குறோம். அப்போ அதை திருப்பி நம்ம பாயில் பண்ணி வச்சாதான் அதை பாயில் பண்ணாமலாம் வைக்க முடியாது. ஃப்ரிட்ஜ்லயே வச்சாலுமே சரி. அது ஃப்ரிட்ஜ் வந்து ஒரு இதுல நான் வந்து பார்த்தேன் ஆர்டிக்கல்ல. ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு சவப்பெட்டி எதுனாக்கா அது ஃப்ரிட்ஜ் தான் அப்படின்ட்டு. அதை நம்ம ஒழிச்சிட்டோம்னாலே நமக்கு வந்து நிறைய டிசீஸ் வந்து போயிடலான்னு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த கேன்சர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் நிறைய வருது இந்த கேன்சர் இதெல்லாம். சின்ன வயசுலயே வந்து ஹார்ட் அட்டாக் வருது. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் தான். ஸோ அதை கொஞ்சம் நம்மளோட இந்த கிச்சன் வந்து கொஞ்சம் சீரா இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா மற்ற எல்லா விஷயமும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரியாயிடும். சில இதுல டெம்பிள்ல வந்து நம்ம கேட்போம். ஃபேமிலில வந்து மாதாஜி வந்து கிருஷ்ண கான்சியஸ்ல இருக்காங்க. ஆனா ஃபேமிலில இல்லைன்னு போது அப்ப சொல்லுவாங்க பிரபுஜி, கவலைப்படாதீங்க. நீங்க உங்களோட இதை வந்து சஸ்டெயினா பிராக்டிஸ் பண்ணுங்க. பகவானுக்கு ஆஃபர் பண்ண ஃபுட்டே வந்து கொடுங்க வீட்டுல எல்லாருக்கும். அது கண்டிப்பா சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்ட்டு. அது உண்மையா நிறைய இடத்துல வந்து நடந்திருக்கு. நிறைய மாதாஜிஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம் ஃபேமிலில. சோ நம்மளோட அந்த கிச்சனோட இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் எல்லா விஷயங்களும். 11வது ஸ்லோகம் பிரபுஜி. அவலாகாங்ஷிர் ஸ்ரீபிர் யஜ்ஞோ விதிசிஷ்டோய இஜ்யதே யஷ்டம் ஏவேதி மன சமாதாய சத்விகா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சாஸ்திர விதிகளின்படி கடமையை நிறைவேற்றுவதற்காக பலனை எதிர்பார்க்காத நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவ குணத்தை சார்ந்ததாகும். அடுத்து அவர் வந்து பகவான் நமக்கு வந்து தானம் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து யக்ஞம் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்றார். இப்ப வந்து நம்ம பண்ணக்கூடிய சாஸ்திர விதிகளின்படி நம்மளுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக எந்த பலனையும் எதிர்பார்க்காம நபர்களால் செய்யப்படும் யாகம் சத்துவ குணத்தை சார்ந்ததாகும்.
கலியுகத்திற்கு உயர்ந்த உகந்த யாகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்வதை தவிர வேற எந்த உயர்ந்த யாகமும் இல்லை அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சோ சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் எதையும் எதிர்பார்க்காமல் யாகங்கள் செய்வார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 12வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। अभिशान्ताय तु फलं तं पार्थम् अभिचैवयत् इच्छते प्रते परदेश परद्रेष्ट तं यज्ञं विद्धि राजसं भरतश्रेष्ठ தம் யஜ்ஞம் வித்தி ராஜசம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஆனால் ஏதேனும் பௌதிக நன்மையை அடைவதற்காக அல்லது தற்பெருமைக்காக செய்யப்படும் யாகம் பரதர்களின் தலைவனே ரஜகுணத்தை சார்ந்தது என்பதை அறிவாயாக. ஏன்னா ரஜகுணத்தில் இருப்பவர்கள் எப்பவுமே பலனை எதிர்பார்த்துதான் அவர்களுடைய செயல்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். சோ அவங்க பாத்தீங்கன்னா ஒரு யாகம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு பௌதிக நன்மை அடைவதற்காக மட்டுமே அவர்கள் செய்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கலாம். 13வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. விதிஹீனம் அஸ்ருஷ்டானம் மந்திரஹீனம் அதிக்ஷிணம் ஸ்ரத்தா விரஹிதம் யஜ்ஞம் தாமசம் பரீட்சதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சாஸ்திர விதிகளை மதிக்காமல் பிரசாத விநியோகம் இன்றி, வேத மந்திரங்களின் உச்சாடனம் இன்றி, புரோகிதர்களுக்கான தட்சணை இன்றி, நம்பிக்கையும் இன்றி செய்யப்படும் யாகம் தமோ குணத்தை சார்ந்ததாக கருதப்படுகின்றது. எல்லாம் எத்தனை விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒண்ணு, நம்ம சாஸ்திர விதிகளை மதிக்க மாட்டோம். பிரசாதம் விநியோகம் கண்டிப்பா இருக்கணும். எப்ப நம்ம இந்த யஜ்ஞம் பண்ணாலும் சரி, வேத மந்திரங்களை கரெக்டா உச்சாடனம் செய்யணும். அதனாலதான் கலியுகத்துல பாத்தீங்கன்னா இத்தனை தூய்மையான புரோகிதர்கள் இல்லை அப்படின்னே நமக்கு சொல்றாங்க. அந்த அளவுக்கு தூய்மையா வேத மந்திரங்களை கரெக்டா உச்சாடனம் செய்வது கலியுகத்தில் சாத்தியமே இல்லை. அது போல இந்த யஜ்ஞம் எல்லாம் பண்றதுக்கு தூய்மையான பொருட்கள் வேணும். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன். ஒரு நெய் வாங்கினா கூட அந்த நெய்ல இது கலப்படம் இல்லாததுன்னு நம்மளால சொல்ல முடியுதா? இல்ல இல்லையா? அதனாலதான் இந்த யஜ்ஞங்கள் ஏன்னா யஜ்ஞத்தோட கடைசி நம்மளோட பலன் யாருக்கு கொடுக்குறோம்னா விஷ்ணு பகவானுக்கு தான் கொடுக்குறோம். அவர் கலியுகத்துக்குன்னு நமக்கு ஒரு சாஸ்திரத்தை சொல்லியிருக்காங்க. அது ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம அந்த மந்திரங்களை மத்த யஜ்ஞங்கள் செய்வதற்கு பதிலாக நம்மளுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பண்றதுதான் நமக்கு உகந்ததாக இருக்கப்படும். ஏன்னா அபராதங்கள் எதுவும் இல்லாமல் நம்ம அதை செய்வோம் இல்லையா? புரோகிதர்களுக்கான தட்சணை இன்றி, சோ புரோகிதர்களுக்கு தட்சணை கொடுக்கணும், அதுவும் இன்றி, நம்பிக்கையும் இன்றி. கடைசி அப்ப நம்ம எதற்காக யாகம் பண்றோம்? ஆனா அப்படி பண்றவர்கள் பாத்தீங்கன்னா தமோ குணத்தை சார்ந்ததாக கருதப்படுகின்றது. இங்க பாத்தீங்கன்னா அந்த பகாசுரனோட இது பாப்பீங்க. சோ சிவபெருமான் கிட்ட திருப்பி பகாசுரன் இந்த மாதிரி எனக்கு வரம் வேணும்னு கேட்கும்போது, நான் தன்னோட கழுத்தை தானே அறுத்து அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறாரு அவரை. உடனே சிவபெருமான் வரார். அவங்களுக்கு சொல்றாங்க, ஓகே நான் யாரு டச் பண்றனோ அவங்க பஸ்பம் ஆயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமானும் சொல்றாரு, ஓகே தத்தாஸ்து. ஏன்னா சிவபெருமான் பாத்தீங்கன்னா பகவான் முதன்மையான வைஷ்ணவர், அவர் பகவானுடைய பக்தன். சோ அவர் ரொம்ப கருணை மிக்கவர். உடனே அவருக்கு கொடுத்துருவாரு. அதோட பலன் இதெல்லாம் பின் விளைவெல்லாம் யோசிக்க மாட்டாரு. கடைசியில என்னாச்சு, பகாசுரன் பாத்தீங்கன்னா சிவபெருமான் தலைமையிலே வச்சு, இப்ப நான் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன், நான் கை வச்சா இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் யார் மேல கை வைக்கிறேனோ அந்த வரம் கொடுத்துருக்கீங்க, அவங்க பஸ்மம் ஆயிடுவாங்க, நான் உங்க தலையிலே வச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரை துரத்திட்டே இருப்பார். சோ இவங்க அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை இல்ல, தனக்கு கிடைத்த அந்த வரத்தின் மேல அவருக்கே நம்பிக்கை இல்ல. கடைசியில பாத்தீங்கன்னா திருப்பி வேற யாரு, ஆபத் பாண்டவன், அநாத ரட்சகன், கோவிந்தா கோவிந்தா. சோ விஷ்ணு பகவான் கிட்ட போகும்போது அவர் என்ன பண்றார், மோகினி ரூபத்துல டான்ஸ் ஆடி அவர் தலைமையிலேயே அவர் இந்த ஸ்டெப் வச்சு அவர் தலைமையிலே கை வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சு அவர் அப்படி பஸ்பம் ஆனார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ தமோகுணத்தில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா எந்த யஜ்ஞம் பண்றாங்களோ அதன் மேலே நம்பிக்கையே இல்லாமல் அவர்கள் செய்யும்போது அந்த குணத்தை சென்றடைவார்கள் அப்படின்றத பார்க்கலாம். 14வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. 14. ஹரே கிருஷ்ண மாதாஜி. हरे कृष्ण माताजी. देव विजु कुरु प्राज्ञं पूजनं सौसम आर्जवं ब्रह्मचर्यं
ரகமசரியம் அஹிம்சாச சாரீரம் தப உச்சியதே. ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்ப அவர் என்ன சொல்லுவார்னா, இந்த உடல், மனம், வாக்கு இந்த மூன்றுத்துக்கும் உண்டான தவம் என்ன அப்படின்றத வந்து சொல்லுவார். நமக்கு ஏற்கனவே பகவான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார் வர்ணாசிரமம் இது. சோ முதல் 25 வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம். அந்த கலியுகத்துல அப்ராக்சிமேட்லி 100 இயர்ஸ் ஒரு மனிதன் வாழக்கூடியவராக இருக்கின்றார் நம்ம கணித்தோம் என்றால் 25 வயது வரைக்கும் பிரம்மச்சரியம், அடுத்த 25 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்த வாழ்க்கை பின்பற்றணும். அதற்கு அடுத்த 25 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம், அதாவது 50 வயதுக்குள்ள இருந்து 75 வயதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம், 75 வயதுக்கு மேல அவர்கள் வந்து சந்நியாசம் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது பார்க்கும். சோ இப்ப வந்து பகவான் வந்து ஒரு இந்த உடல், மனம், வாக்கு அதுக்கு உண்டான தவம் என்ன, இவர்கள் இந்த கிரகஸ்தர்களுக்கு உண்டான தவம் என்ன, பிரம்மச்சரியர்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய தவம் என்ன, அதெல்லாம் வந்து இப்ப சொல்லுவாங்க. சோ இப்ப என்ன சொல்லியிருக்காருனாக்கா, இந்த உடல், இந்த ஸ்தூல உடல் நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த உடலுக்கு உண்டான தவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராமணர்கள், முழுமுதற் கடவுள், பிராமணர்கள், ஆன்மீக குரு, பெரியோர்களான தாய் தந்தையர் ஆகியோரை வழிபடுதல். பணிவு என்பது ரொம்ப முக்கியம். சோ இவர்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். மற்றும் தூய்மை, உள்ளும் புறமும் தூய்மையாக இருக்கணும். எளிமை, சிம்பிளிசிட்டி. ரொம்ப நம்ம லைஃப் ஒண்ணுமே கிடையாது இல்லையா, நம்ம என்னவோ பெருசா யோசிச்சு ரொம்ப பெருசா கர்வத்தோட இருக்கும், அதெல்லாம் தேவையே இல்லை. கோவிடே வந்து நமக்கு ஒரு நிறைய லெசன் நமக்கு டீச் பண்ணிட்டு போயிருக்கு கோவிட். அது நம்ம என்னதான் நம்ம ஸ்ட்ரென்த்தா இருந்தாலும் அந்த வைரஸ் வந்தப்ப ஃபர்ஸ்ட் வேவ்ல பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தவங்க கூட அப்படியே டக்கு டக்குன்னு எப்படி அதை என்ன ரூட் காஸ்ட்னு நம்மளால இது பண்ணவே முடியல. கொஞ்சம் பேர் பாத்தீங்கன்னா அந்த பயத்திலயும் வந்து நிறைய பேருக்கு வந்து சைக்கோசிஸ் ஆயிடுச்சு நம்ம பாக்குறோம். சோ எளிமையா இருக்கணும், பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணணும், அஹிம்சை, அடுத்த உயிர்களுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டம் கொடுக்க கூடாது இல்லையா. ஏன்னா இந்த பக்தன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்போ இந்த ஆத்மா பரமாத்மா, நீங்க யார் அப்படின்னாக்கா, நான் என் பேரு வடிவுக்கரசி அப்படின்றது பக்தன் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, நான் ஒரு ஆத்மா, எனக்கு எதிர்த்தாப்புல இருக்கவர்கள் ஒரு ஆத்மா, அவங்களுக்கு உள்ளார வந்து பரமாத்மா இருக்கார், பகவான் இருக்கார். சோ எல்லாருக்கும் வந்து ஒரு மரியாதை கொடுத்து நம்ம வந்து அத ரெசிப்ரோசிட்டி பண்ணிட்டு போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். சோ அஹிம்சை, பிரம்மச்சரியம் முதலிய வந்து இந்த உடலுக்கு தேவையான தவம். இந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா 4 துவாரங்களை கொண்ட நகரம். இந்த 4 துவாரங்களை கொண்ட நகரம் எப்பொழுது பிரகாசிக்கும் அப்படின்னா, பகவானுடைய சேவையில நம்ம அதை ஈடுபடுத்தணும் அப்படின்னாக்கா அப்பொழுது வந்து பிரகாசிக்கும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். 15வது ஸ்லோகம் மாதாஜி. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண. வாழ்க வளமுடன். படிங்க பிரபுஜி. 15. ஹரே கிருஷ்ணா. 14 தான் வந்திருக்கு. இதுல 14 தான் வந்திருக்கா? 15 டிஸ்ப்ளே ஆகல. ஓகே, எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. சரி, புக்கு கையில படிங்க. அனுப்லேக கரம் வாக்கியம் சத்தியம் பிரிய இதம் சயத் ஸ்வாவத் யாய யசனம் சைவ வாங்மயம் தவ உச்சதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சோ உடலோட தவத்தை சொல்லிட்டாரு இல்லையா. இப்ப வாக்கு, நம்மளுடைய பேச்சு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து பகவான் சொல்றாரு. உண்மையானதாக இருக்க வேண்டும், நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாது, உண்மையானதாக இருக்க வேண்டும், இனிமையானதாக இருக்க வேண்டும், நன்மை அளிப்பதுமான பேச்சு இருக்கணும். எப்ப பார்த்தாலும் காசிப்பிங் அதர் பீப்புள். நம்ம வீட்டுல இருக்கிற டெலிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா 10 தலை ராவணனை விட பயங்கரமான ஒரு கொடூரமானது. நீங்க எந்த சீரியல் எடுத்தாலும் அந்த சீரியலோட கோர் என்ன அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிடும். அதையே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட லட்சியமா நினைச்சு அதை பத்தியே சிலர்லாம் பேசுவாங்க. அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாம போயிடும் இல்லையா. சோ அதெல்லாம் வந்து நம்ம டைம் வந்து வேஸ்ட் பண்றோம். நம்ம ரொம்ப அரிதாக கிடைத்த இந்த மனித பிறவியை நம்ம நிறைய பகவத்கீதை, பாகவதம் நிறைய கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சோ நமக்கு எந்த டைம் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம நம்மளோட பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுலயும் அவரை பத்தி சொல்றதுலயும் நம்மளுடைய டைமை வந்து யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அன்னெசரி திங்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சோ நம்மளுடைய பேச்சு வந்து உண்மையா இருக்கணும், அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாத ஒரு பேச்சா இருக்கணும், இனிமையா இருக்கணும், நன்மை அளிக்கக்கூடிய பேச்சாக இருக்கணும். சும்மா வெட்டித்தனமா பேசிட்டு இருக்க கூடாது. பேசணுமேன்றதுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து சும்மா பேசிட்டே இருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. பிறரது மனதை துன்புறுத்தக்கூடாத பேச்சாக இருக்க வேண்டும். வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் வேண்டும். சில நமக்கு சொல்லலாம், நான்லாம் இப்பதான் படிக்கிறேன், சோ எனக்கு வந்து தப்பாதான் அந்த
ஸ்லோகம் வாசிக்கிறோம், பரவாயில்ல, அது நம்ம கண்டினியூஸா பண்ணோம். அப்ப அந்த அந்த முயற்சி எடுக்கிறோம் இல்லையா, அதே வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையா. பகவானை பத்தி சொல்றதுக்காக அந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம ட்ரை பண்றோம். ஒரு தடவை வந்து அந்த மாதிரிதான் பகவான் கிட்ட கேக்குறாங்க, என்னோட மந்திர உச்சாடனம் வந்து சரியா இல்லையே அப்படின்னு. ஆனா பகவான் வந்து நீங்க எப்படி உச்சரிக்கிறீங்க அப்படின்றத விட அந்த மனசால அவன் வந்து ரொம்ப ஸ்ரத்தையா ட்ரை பண்றான் இல்லையா, அதுக்காகவே வந்து அவன் என்னுடைய பக்தன் அப்படின்றாரு. சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சோ வேத இலக்கியங்களை முறையாக உச்சரித்தல் ஆகியவை வாக்கின் தவங்கள் ஆகும். சோ அதை கரெக்டா சொல்லணும்ன்றதுக்காகவே நான் திருப்பி திருப்பி நிறைய கிளாஸஸ்ல வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் இல்லையா, நானே உட்காந்து தனியா படிக்க ஆரம்பிப்பேன் இல்லையா. அப்ப வந்து நான் பகவானை நோக்கிதான் போய் கொண்டிருக்கின்றேன். அது வந்து வாக்கோட தவம். இதெல்லாம் வந்து தவம் வந்து ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் ஒதுக்கி தள்ளிட்டு இதுல நம்ம வந்து ரொம்ப போக்கஸ்டா இருக்கும். தவறி கூட அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு ரொம்ப கவனமா பண்ணுவோம். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து தவம் அப்படின்னு வந்து பகவான் சொல்றார். 16வது ஸ்லோகம் மாதாஜி. இப்ப வந்து பகவான் சொல்ல போறது மனதோட தவத்தை பத்தி சொல்ல போகின்றார். தெரியுதுங்களா ஸ்கிரீன்? 16. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண हरे कृष्ण महाराज जी। हरे मनः प्रसादः सौम्यत्वं मौनम् आत्मविनिग्रहः भावसंशुद्धिर्यद्येतत् तपो मानसाम् उच्यते। ஹரே கிருஷ்ண பிரபுஜி. திருப்தி, எளிமை, மௌனம், சுய கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை ஆகியவை மனதின் தவங்களாகும். தவம் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லையா. மாயா நம்மளை எங்கெங்கயோ கூட்டிட்டு போவோம். புலன்கள் அங்க எங்க போதோ அங்கெல்லாம் மனசு போகும். ஆனா அதையெல்லாம் கட்டுப்படுத்தி நம்ம வந்து நம்மளோட இதுல போக்கஸ்டா இருக்கணும். சோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நம்ம வந்து திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும். மனசு வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனனே சொல்றாரு, அவ்வளோ எங்கேயோ தூரத்துல இருக்கிற பறவையோட கண்ணை பார்த்து அவ்வளவு அழகா குறிவைத்த அர்ஜுனன் போர்க்களத்துல கிருஷ்ணர்கிட்ட சொல்றாரு, காற்றை கூட ஒரு குடுவையில அடைத்து விட முடியும் போல இருக்கு, என்னோட மனதை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்றாரு. ஆளானப்பட்ட அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர் கூட எப்பவும் இருந்தவர். நம்ம எல்லாம் ஏமாத்திரம் இல்லையா. நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, நீட்டா பகவான் கிட்ட சரண்டர். பகவானே தயவு செஞ்சு இந்த மாயால இப்படி எல்லாம் அலக்கழிச்சிடாத. ஏன்னா மாயாவே பகவானோட சக்தின்னு நம்ம பார்த்திருக்கோம். ஜடசக்தி, பகவானுக்கு 2 சக்தி இருக்கு, அந்தரங்க சக்தி அண்ட் புறசக்தி. ஜடசக்தி வந்து மாயா பகவானோடது. சோ அங்க இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னாக்கா அவர்கிட்ட நீட்டா சரண்டர் ஆயிடுறதுதான். சோ திருப்தி, எளிமை, மௌனம், எங்க பேசணுமோ அங்க பேசணும், எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க மௌனமா இருக்கணும். அதற்காக எல்லா இடத்துலயும் மௌனமா இருக்க சொல்லல. மனதை வந்து எங்க வந்து ரொம்ப அலைப்பாயிர இடத்துல அங்க வந்து கட்டுப்படுத்தி அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருக்கணும். சுய கட்டுப்பாடு அது ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான ஒண்ணு. சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த டீ, காஃபி ரொம்ப சின்ன விஷயம். ஆனா அதை வந்து ரொம்ப கட்டுப்பாட்டோட இல்ல, நான் அதை டச் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து கட்டுப்பாட்டோட இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து அதனாலதான் இதுக்கெல்லாம் தவம் என்று சொல்கின்றோம் இல்லையா. நம்ம டெம்பிள்ல வந்து 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல் ஈஸியானது, அது கண்டிப்பா நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். பிளஸ் 16 rounds ஆஃப் சாண்டிங். என்ன வேலை இருந்தாலும் நம்மளோட அந்த சாண்டிங் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட நம்ம அதை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஆன்மீக வாழ்க்கையில வந்து முன்னேறுவோம் அப்படின்றத பார்க்கலாம். சோ மனதுக்கு உண்டான தவம் என்ன அப்படின்னாக்கா, எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை வச்சு நான் திருப்தி பண்ணணும். நான் திருப்தி அடையலைன்னா என்ன பண்ணுவேன், ஓகே அடுத்து நான் என்ன பண்ணணும், அடுத்து இதை பண்ணுவோம், அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு திருப்பி நான் அவங்களுக்காக என்னோட இதை வந்து கார் வாங்கணும், வீடு வாங்கணும்னா அப்படி நான் போய்கிட்டே இருப்பேன். எப்ப நான் என்னுடைய தன்னுணர்வை அடையிறது, எப்ப பகவானை பத்தி ஃபீல் பண்ணி நான் எப்ப அவர்கிட்ட போற அந்த முயற்சிகள் ஈடுபடுறது இல்லையா. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுல திருப்தியாக இருக்கணும். சிம்பிளிசிட்டி, எளிமையாக இருக்கணும். மௌனம், சுய கட்டுப்பாடு, தனது இருப்பின் தூய்மை என்றது உள்ளும் புறமும் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா தவங்களுக்கு. இந்த சுகதேவ சுவாமியோட இந்த கதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. தேவகன்னிகர்கள் எல்லாம் வந்து அந்த தண்ணியில வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. சுகபிரம்மம் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு இளவயது சிறுவன் அவர் போயிட்டு இருக்காரு. அவர் போகும்போது இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தோணல. ஆனா வேதவியாசர் தொண்டு கிழம் அவர் பின்னாடி ஓடி வர்றார். உடனே என்ன பண்றாங்க, எல்லாரும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அவங்களை மறைச்சுக்கிறாங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது, ஒரு யங் புள்ள போது அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு ஒண்ணும் தோணல, என்ன மட்டும் பார்த்துட்டு இப்படி அவங்களோட இதெல்லாம் எடுத்து போடுறாங்களேன்ட்டு அவர் நேரா அவங்க கிட்டே போய் கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, தப்பா நீங்க நினைச்சுக்க கூடாது, இந்த கேள்வியை வந்து அவர் கேட்கல, ஆனா நீங்க தான் கேக்குறீங்க. சோ உங்களுடைய பார்வை வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அவரை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அவர் வந்து உயர்ந்த ஆத்மா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் வருது. உங்களை பார்க்கும்போது ஓகே ஒரு ஒரு என்ன ஒரு ஆண் வந்து வராருன்ற ஒரு ஃபீல் வருது அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார. இத்தனை வேதங்களை வந்து நம்ம
பிரித்து கொடுத்து விட்டோம், இவ்வளோ விஷயங்களை நம்ம செஞ்சோம், இன்னும் நான் வந்து பக்குவப்படலையா அப்படின்னு அவருக்கு ஃபீல் ஆகும்போதுதான் அவருடைய குரு, ஆன்மீக குரு நாரத முனிவர் வந்து சொல்றார், நீ பகவானையும் பகவானோட லீலைகளை பத்தி எழுதினியான் போதுதான் அவர் பாகவதத்தை வந்து நமக்கு கொடுத்திருக்காரு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ மனது வந்து பாத்தீங்கன்னா மனதோட தவங்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்தி, உள்ளும் புறமும் தூய்மை, எளிமையாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும், எப்பவும் அலைவாய்ந்து கொண்டு இருக்க கூடாது, சுய கட்டுப்பாடு, இதெல்லாம் மனசுக்கு தேவையான தவங்கள் அப்படின்றத பார்க்கலாம். 17வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி 17. हरे कृष्ण माताजी। கிருஷ்ண மாதாஜி. श्रद्धया परया तप्तं तपस्तत्त्रिविधं नरहि अबलाकाङ्क्षिभिर्युक्तै सात्विकं परिषक्षते। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த 3 வகையான தவங்கள் எது? உடல், மனம், வாக்கு. இந்த 3 வகையான தவங்கள் ஜட லாபங்களை எதிர்பார்க்காமல் பரமனை திருப்தி செய்வதில் ஈடுபட்டுள்ள மனிதர்களால் உன்னத நம்பிக்கையுடன் செய்யப்படும் போது சத்வகுணத்தின் தவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்ப ஒரு குணத்தோட தவங்களையும் சொல்றாரு. சோ இந்த உடல், மனம், வாக்கு, அது 3ஓட தவங்கள் என்னன்னு பார்த்துட்டோம். அது 3த்தையும் வந்து தமக்காக இல்லாமல் பகவானுக்காக, அவரை திருப்தி பண்றதுக்காக அப்படின்னு நினைத்து நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா அது வந்து சத்வகுணத்தோட தவங்கள் எனப்படுகின்றது. நேற்று கூட பாத்தீங்கன்னா ஜெகநாத் ரத யாத்திரா கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தான் நாங்க வந்தோம். ஆனா அதுல வந்து எல்லா சின்ன குழந்தைகள் இருந்து பிரெக்னென்ட் ஆன லேடிஸ் 7 months அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த அவ்வளவு ஒரு ஆர்வம். ஜெகநாதரை வந்து திருப்பி துவாரகால இருந்து விருந்தாவனத்துக்கு கொண்டு போற அந்த பாவத்தோட நம்ம வந்து ஜெகநாதரை கொண்டு வரணும் அப்படின்னு. சோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதற்காக அவ்வளவு ஒரு வயசானவங்க இருந்தாலுமே அவங்க வந்து என்ன பண்றாங்க, எல்லாருமே பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக அந்த இதுல அந்த ரத யாத்திரையில வந்து வராங்க அப்படின்றத பார்க்கலாம். சோ இது சத்வகுணத்தின் தவங்கள் என்று நம்ம இங்க பார்க்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி மாதாஜி. கேக்குதுங்களா? சொன்னேன். இப்ப நான் பேசுறது கேக்குதா? கேக்குது மாதாஜி. माताजी। சத்காரமான பூஜர்தம் தபோ தம்பேன சைவயத் கிரியதே தத் இஹ புரோக்தம் ராஜசம் சலம் அத்ருவம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. மானம், மரியாதை மற்றும் வழிபாட்டை பெறுவதற்காக தற்பெருமையுடன் செய்யப்படும் தவங்கள் ரஜோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. இவை சஞ்சலமானதும் தற்காலிகமானதும் ஆகும். நான் பண்றேன், நான் இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் பண்றேன் அப்படின்ற ஒரு இதோட ஒரு தற்பெருமையோட நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா, அது இல்லாம நான் வந்து பகவானுக்காக இதை பண்றேன்னு எப்ப அந்த அகங்காரம் வந்து விட்டதோ அப்ப நம்ம வந்து வீழ்ச்சி அடைகின்றோம் அப்படின்றத பார்க்கலாம். அதையும் பகவான் கண்டிப்பா நம்மளை வந்து கரெக்ட் பண்ணுவார். நமக்கு அதுக்கு ஒரு பாடத்தை கொடுத்து நம்மளை கரெக்ட் பண்ணுவார். அதை நம்ம வந்து அவர் யாரையுமே விட்டு வைக்க மாட்டார். ரொம்ப ஒரு இம்பார்ஷியலான ஒரு பரமாத்மா. ஈவன் கோபிஸ்களை கூட அவங்க வந்து எப்ப நினைச்சாங்களோ கிருஷ்ணர் என் கூட தான் டான்ஸ் ஆடுறான்னு எப்ப அவங்க நினைச்சாங்களோ அப்பவே காணாம போயிட்டாரு. அவ்வளவு வந்து அவர் வந்து பக்தவச்சலன், பக்தனை வந்து கரெக்டான வழியில கொண்டு போகணுன்றதுக்காக. சோ எப்ப வந்து நமக்கு வந்து நான் பண்றேன் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகின்றதோ அப்ப வந்து நம்ம வந்து ரஜகுணத்துல வந்து இருப்பவர்களாக கருதப்படுகின்றோம். அந்த மனம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சஞ்சலமானது, தற்காலிகமானது, அலைவாய்ந்து கொண்டே இருக்கும், ஜம்பிங். சோ அது தற்காலிகமானதும் கூட அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். 19வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி 19. हरे कृष्ण माता। ஹரே கிருஷ்ண மாதாஜி. मूढग्रहाणि आत्मनः यत्पीडाय क्रियते तवः परस्य उत्सादनत्वं वादत्तामसं उदाकृतम्। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிறரை அழிப்பதற்காகவோ துன்புறுத்துவதற்காகவோ அல்லது தன்னையே வருத்திக் கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. நம்ம நியூஸ் பேப்பரை பார்த்தா நமக்கு எல்லா தமோகுணத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? நியூஸ் பேப்பர் பார்க்கவே பயமா இருக்கு நமக்கு. அது போல நியூஸ் கேட்குமே நமக்கு பயமா இருக்கு. அத்தனை விஷமமானதெல்லாம் நமக்கு கிடைச்சிரும். ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரென்த் வேணும்ன்றதுக்காக அந்த நரபலி குடுத்துட்டு அந்த டெட் பாடியவே அவங்களே சாப்பிட்டுட்டு கேரளால எல்லாம் அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நம்ம பேப்பர்ல பார்த்தோம் இல்லையா? அவங்க எல்லாம் அப்ப எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு இதுல இருக்காங்க.
மத்தவங்களை அழிக்கிறதுக்காகவும் துன்புறுத்துவதற்காகவும் தன்னையே வருத்தி கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் வந்து தமோகுணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன. சோ அவங்களோட உலகமே வேற. அவங்க என்ன பயங்கரமான மாயால இருக்காங்க. அவங்களோட அடுத்த பிறவி இதை விட கீழ்த்தரமான ஒரு பிறவில தான் அவங்க போவாங்க இல்லையா? அதை நம்ம ஏற்கனவே இருக்கிற அத்தியாயத்துல பார்த்தோம். 20வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண இது யத்தானம் ஈயதே அனுபாகரினே தேசே காலே பாத்ரச தத்தானம் சாந்திகம் சம்ருதம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. நம்ம ஃபர்ஸ்ட் பகவான் என்ன சொன்னார்? யஜ்ஞம் என்றது என்ன அப்படின்றத பத்தி சொன்னார். தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணத்தில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய யஜ்ஞம் எப்படி இருக்கும்னுட்டு. அடுத்து தவம் என்பதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார். உடல், மனம், வாக்கு 3 விதமான அந்த 3 எப்படிப்பட்ட தவங்கள் செய்யணும், 3 குணத்தில் உடையவர்கள் எப்படி தவம் செய்வார்கள் அப்படின்றத பார்த்தோம். இப்ப வந்து தானத்தை பத்தி பகவான் எக்ஸ்பிளைன் பண்றார். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை நிறைவேற்றுவதற்காக தகுந்த நபருக்கு முறையான இடத்தில் முறையான காலத்தில் கொடுக்கப்படும் தானம் சத்வகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. இந்த கலியுகத்துல வந்து உயர்ந்த தானம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவானை பத்தி அடுத்தவங்களுக்கு சொல்றதும் அடுத்தவங்களையும் வந்து அந்த ஆன்மீக பாதையில கொண்டு செலுத்துவது மட்டுமே வந்து உயர்ந்த தானமாக கருதப்படுகின்றது. நம்ம இன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பிக்சர் கேக்குறாங்க, நம்ம போடுறோம். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு லிக்கர் ஷாப்ல போய் நிப்பாங்க. சோ அவங்க அல்டிமேட்டா அந்த கர்மா நமக்கு தான் வந்து சேரும் இல்லையா? நம்ம ஏற்கனவே வந்து கதைகள்ல வந்து பார்த்தோம். அந்த நிர்காவோட கதை என்ன அப்படின்றத பார்த்தோம். எப்ப வந்து நம்ம தானம் பண்றோமோ அது வந்து பகவானுக்காக தானம் பண்ணணும். அதுலயும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு ஸ்பிரிச்சுவல் இதுலயும். சோ அந்த மாதிரியான தானம் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்க்கலாம். 21 மாதாஜி பிரபுஜி. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. यत्तु उपकारत्तं फलम् उद्दिश्य वा पुनः दीयते च परिक्लिष्टं तत्तानं राजसं संवृतं. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. சோ சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட தானம் செய்வார்கள் அப்படின்றத பார்த்தோம். இப்ப ரஜகுணத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட தானம் செய்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கணும். பிரதி உபகாரத்தை எதிர்பார்த்து ஏதேனும் பலனை விரும்பி அல்லது விருப்பமின்றி கொடுக்கப்படும் தானம் ரஜகுணத்தில் கொடுக்கக்கூடிய தானம். இந்த கோவிட் டைம்ல இந்த பிக் பாத்தீங்கன்னாலே தெரியும், கிளவுஸ் போட்டிருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க. சோ இது வந்து தற்பெருமைக்காக செய்யக்கூடிய ஒன்று, பிரதிபலனை எதிர்பார்த்து செய்யக்கூடிய ஒன்று. உடனே அதை ஒரு பிக் எடுத்து போட்டோ போட்டு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஈவன் இந்த ஆர்கனைசேஷன் அவங்க வந்து ஒர்க் பண்றது பாத்தீங்கன்னா தன்னை காட்டிக்கொள்வதற்காகவே வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்றாங்க, இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே ஒர்க் பண்றாங்க. ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன்றதை விட்டுட்டு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே வந்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கின்றோம். சோ அவர்கள் வந்து என்ன இதுல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஜகுணத்தில் இருப்பதாக கருதப்படுகின்றது. 22வது ஸ்லோகம் மாதாஜி. தானம் வந்து சத்வகுணத்தில் இருப்பவர்களோட தானம் பார்த்தோம், ரஜகுணத்தில் இருப்பவர்களுடைய தானம் பார்த்தோம். இப்ப தமோகுணத்தில் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட தானங்களை செய்கின்றார்கள் அப்படின்றத பார்க்கலாம். ஹரே கிருஷ்ண. காலே யத்தானம் அபாத்ரேப்ய தீயதே அசத்கிருதம் அவஞாதம் தத் தாமசம் உதாகிருதம். ஹரே கிருஷ்ண மாதா. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தூய்மையற்ற இடத்தில் முறையற்ற காலத்தில் தகுதியற்ற நபர்களுக்கு அல்லது தக்க கவனமும் மரியாதையும் இன்றி வழங்கப்படும் தானம் தமோகுணத்தை சார்ந்ததாக கூறப்படுகின்றது. சோ அது பார்த்தனாலே நமக்கு செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி இல்லையா? தேவையில்லாத ஒரு இடத்துல தேவையில்லாத நபர்களுக்கு தேவையற்ற ஒரு முறையில ஒரு தேவையற்ற ஒரு வழிமுறைகளை கொடுக்கக்கூடிய தானம் வந்து பாத்தீங்கன்னா தமோகுணத்தை சேர்ந்ததாக கூறப்படுகின்றது. அடுத்து பகவான் வந்து ஹரி ஓம் தத் சத் அதோட விளக்கத்தை வந்து சொல்ல போகின்றார். 23 மாதாஜி பிரபுஜி. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण माताजी. ओम तत्सत् इति निर्देशो ब्रह्मणस्त्रिविध संवृतः ब्रह्मणास्तेन वेदाश्च यज्ञाश्च विहिता पुरा. हरे कृष्ण माताजी. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே ஓம் தத் சத் என்னும் 3 சொற்கள் பரம பூரண உண்மையை குறிப்பிடுவதற்காக உபயோகப்படுத்தப்படுகின்றன. இந்த 3 குறியீட்டு சொற்களும் வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போதும்
யாகங்களின் போதும் பரமனின் திருப்திக்காக பிராமணர்களால் உச்சரிக்கப்படுகின்றது. ஏன்னா பகவான் வந்து நித்தியமானவர், ஆனந்தமயமானவர். நம்மளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு செய்து கொண்டே இருக்கோம். எதுவும் செய்யாம நம்மளால உட்கார முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா நம்ம வந்து பகவான் கிட்ட இருந்து வந்த ஒரு அணுத்துகள். நம்ம வந்து அது அது வந்து எப்பவும் அமைதியா இருக்கவே இருக்காது. ஈவன் நம்ம ஒரு இடத்துல உட்காரணும்னாலும் ஒரு மனசு வந்து பாத்தீங்கன்னா எதையோ ஒண்ணு யோசிச்சுட்டே இருக்கும். சோ நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கின்றோம். ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து பகவானின் ஸ்வரூபம். அவர் எப்பவுமே ஆனந்தமயமானவர். நம்ம எந்த செயலை செய்தாலும் எதற்காக செய்கின்றோம்? அதுல ஒரு ஆனந்தம் இருக்குன்றதுக்காக தான் அந்த செயலை பண்றோம். இப்போ ஒரு வீட்லயே ஸ்பெஷலா ஸ்வீட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒண்ணு பகவானுக்காக நான் இன்னைக்கு ஸ்பெஷலா பிரசாதம் பண்ண போறேன்னு பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்களுக்காக பண்றோம்ட்டு. அதுல அவங்க சாப்பிட்டு சந்தோஷப்படும் போது நமக்கு அதுல ஒரு சந்தோஷம். சோ பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமயமானவர். நாம அவர்கிட்ட இருந்து வந்திருக்கின்றோம். சோ நம்மளும் வந்து அந்த ஆனந்தத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதை பார்க்கலாம். 24வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। तस्मात् ओम युदाहृतय यज्ञदान तव क्रियायः सर्वतं देवितानोक्तः सततं ब्रह्मवादिनाम्। हरे कृष्ण माताजी। எனவே பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம், தானம், தவம், அதுவும் கிரகஸ்தர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான இந்த 3 விஷயங்கள். நம்ம வந்து நம்ம அடிக்கடி டெம்பிள் வந்து போக முடியாது. ஏன்னா நமக்குன்னு குடும்பத்துல விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கின்றது. அப்படின்னாக்கா நம்ம வந்து என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு தடவையாச்சும் நம்ம வைஷ்ணவர்களை கூப்பிட்டு வீட்டுல ஒரு நாம சங்கீர்த்தனம், ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சங்கீர்த்தனம் வச்சு கீர்த்தனை வச்சு அவர்களுக்கு ஒரு பிரசாதம் போட்டு நம்ம இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதே வந்து ஒரு பெரிய யாகம் தான். அதே ஒரு பெரிய தானம், அதே ஒரு பெரிய தவம் இல்லையா? சோ பரமனை அடைவதற்காக சாஸ்திர விதிகளின்படி யாகம், தானம், தவம் ஆகியவற்றை மேற்கொள்ளும் ஆன்மீகவாதிகள் அவற்றை ஓம் என்பதுடன் தொடங்குகின்றனர். 25வது ஸ்லோகம் மாதாஜி. हरे कृष्ण माताजी। तद्गिरि अनभिसन्ताय बलं यज्ञ तव क्रियायः तान क्रियाश्च विविधा किरियन्ते मोक्षकांक्षिभिः। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। பலனை எதிர்பார்க்காமல் பல்வேறு வகையான யாகம், தவம் மற்றும் தானத்தினை தத் எனும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். ஸ்டார்ட் பண்ணும்போது ஓம் என்று செய்கின்றோம். அந்த சொல்லும் போது நம் தத் எனும் சப்தத்துடன் மேற்கொள்ள வேண்டும். அத்தகு உன்னத செயல்களின் நோக்கம் பௌதிக பந்தத்திலிருந்து விடுபடுவதாகும். ஏன்னா நம்ம பலனையே எதிர்பார்க்காமல் நம்மளுடைய தவங்களை செய்கின்றோம் அப்படின்றத பார்க்கலாம். 26, 27 மாதாஜி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। सद्भावे साधुभावे च सत्युच्येतत् प्रयुज्यते प्रशस्ते कर्मणि तथा च सप्तपात युज्यते यज्ञे तपसि दाने च स्थिति सत्किति चोच्यते कर्म सैव तत् अर्थीयम् सत्कित्येवाभिधीयते। हरे कृष्ण माताजी। பக்திமயமான யாகத்தின் நோக்கம் பூரண உண்மையே. எதற்காக நம்ம யாகம் பண்றோம் அப்படின்னாக்கா உண்மை, பூரணமான உண்மை, முழுமையான ஒரு உண்மையை தெரிந்து கொள்வதற்காகவும் அந்த உண்மையை அடைவதற்காக இது சத் என்னும் சொல்லினால் குறிப்பிடப்படுகின்றது. பிரித்தாவின் மைந்தனே, அத்தகு யாகத்தை செய்பவர்களும் சத். அந்த யாகத்தின் செயல்கள், அதற்காக நான் என்ன செய்கின்றனோ அதுவும் சத் என்று அழைக்கப்படுகின்றது. பரமபுருஷரை திருப்திப்படுத்துவதற்காகவும் செய்யப்படும் யாகம், தவம் மற்றும் தானத்தின் செயல்களும் சத் என்று அழைக்கப்படுகின்றது. நம்ம ஒவ்வொருவரும் யாகம், தவம், தானம், ஸ்பெஷலி கிரகஸ்தர்களுக்கு வந்து இது மிகவும் குறிப்பிடப்பட்டது. சோ இத நம்ம வந்து எப்படி ஆன்மீக இதுல வந்து பண்றது அப்படின்றத பார்க்கலாம். கடைசி ஸ்லோகம் மாதாஜி 28 பிரபுஜி. 28 हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी। अश्वत्या सुदं तत्तं तपस्तप्तं कृतं सयत् असत्यत् युच्यते पार्थ नसदत् प्रयत्य नो इह। हरे कृष्ण हरे माताजी। कृष्ण प्रभुजी। பிரித்தாவின் மைந்தனே, பரமனின் மீது நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகங்களும் தவங்களும் தானங்களும் நிலையற்றவை, அசத் என்று அழைக்கப்படும் இவை இப்பிறவியில் மட்டுமின்றி அடுத்த பிறவியிலும் பயனற்றவை. சோ நம்ம
இவ்வளவு நாள் இன்னைக்கு 17வது நாள்ல இருக்கோம். நாளைக்கு நம்மளோட கடைசி நாள். சோ நம்ம வந்து நம்பிக்கையோட பகவானை பற்றி நம்மளோட இதை வந்து பக்தி செய்யணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும் இங்க. சோ நம்பிக்கை எப்போது இல்லாமல் நம் யாகங்களையும் தவங்களையும் தானங்களும் செய்கின்றோமோ அது அசத் எனப்படுகின்றது. நம்பிக்கையோடு செய்யும் போது அது சத் எனப்படுகின்றது. நம்மளுடைய அடுத்த முன்னேற்றத்திற்கு, ஆன்மீக முன்னேற்றத்திற்கு அது உதவியாக இருக்கும். அது நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படும் போது இந்த மூன்றும் நமக்கு வந்து அசத் என்று அழைக்கப்படுகின்றது. அது இந்த பிறவியில் மட்டுமல்ல, அடுத்த பிறவிலும் நமக்கு பயனற்றவை என்பதை பகவான் கிருஷ்ணர் இங்கு சொல்லி முடிக்கின்றார். சோ இன்னைக்கு நம்ம வந்து 28 ஸ்லோகம் 17வது அத்தியாயத்துல பார்த்தோம். சோ அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் கிட்ட கேட்கிறார், இந்த மாதிரி சாஸ்திரங்களை சொல்லப்படாத வழிபாடுகளை செய்பவர்கள் எந்த குணத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்றத. சோ கிருஷ்ணர் அதுக்கு வந்து அவர் சொல்றார், 3 குணங்கள் மனித பிறவிகள்ல வந்து நமக்கு 3 குணங்கள் இருக்கு. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அந்தந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய வழிபாடுகள் இருக்கும். அந்த குணங்களுக்கு ஏற்றாற் போல அவர்களுடைய உணவு பழக்கங்கள் இருக்கும். 3 வகையான தவங்களை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அது வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு உண்டான தவம், மனம் அண்டு வாக்கு. சோ அந்த 3 வகையான தவங்களை சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் எப்படி செய்கின்றார்கள், தமோ குணத்தில் இருப்பவர்கள் எப்படி செய்கின்றார்கள், ரஜகுணத்தில் இருப்பவர்கள் எப்படி செய்கின்றார்கள் அப்படின்றத பாக்குறோம். சாஸ்திரத்தின்படி நமக்கு வந்து 3 கடமைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா யாகம், தானம், தவம். சோ நம்மளுடைய தானம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த 3 குணத்தில் இருப்பவர்கள் செய்வதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓம் தத் சத் அப்படின்றத என்ன அப்படின்றத பார்த்தோம். சத் என்றால் என்ன, அசத் என்றால் என்ன என்றதை பார்த்தோம். சோ இன்னையோட இன்றைய செஷன் முடிகின்றது. வாஞ்ச கல்பதருப்யஷ கிருபா சிந்துப்ய ஏவச்ச பதிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமக. அனந்த கோடி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ண. மாதாஜி பிரபுஜி.